ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ்ப்பா, பொய் சொல்லிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதான் உண்மையை சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போகலான்னு. ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறோம். ஆள் எல்லாரும் பக்காவாக ரெடி ஆகிட்டு இல்லடா வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க. சப்போஸ் நீங்கள் போக வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வந்துடுவோம் காரில். அதுக்காக தான் ரெடி ஆனோம். சரிப்பா, என்னமோ ஒன்று, நீங்கள் போங்க. ஆனால் லிமிட்டாக இருந்துக்கணும், புரியுதா? ஏன்னா திரும்பி டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். சரியா? அதெல்லாம் நாங்க ஜாகிரதையா போயிட்டு வருவோம் டேடி. டேய் சந்தோஷ், இவன் அவசியமா கூட்டிட்டு போகணுமா? நீ மாப்பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாடா. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா என்னை மட்டும் நீங்க அனுப்பலன்னு வைங்க, தரையில பிறந்த அழுவோம் சொல்லிட்டேன். அது எப்படியே நான் போட்ட பிளானுக்கு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு என்ன வீட்லயே இருக்க சொல்றீங்க நீங்க? நீ போட்ட பிளானா? மட்னியா சாவிட அம்மாவனே, என்ன மாப்பிள்ளை நீங்க இப்படி பேசுறீங்க? அப்பா நான் போட்ட பிளான் இல்லப்பா, சந்தோஷம் தான் போட்டாரு. அதை நான் என் பிளான்னு தெரியாம சொல்லிட்டேன்பா. ஏன் சந்தோஷ் இந்த புது பழக்கம்லாம் உனக்கு? அப்பா என் பிளான் இல்லப்பா. டே எருமாடு, எப்படி சிரிக்கிறான் பாரு அவன். வர வர சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, டைம் ஆயிட்டே இருக்கு. நேரத்தோட போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். சரியா? வீட்டுக்குள்ள 9 மணிக்கெல்லாம் இருக்கணும். புரியுதாடா? ஷியோர்ப்பா, கண்டிப்பா. 9 மணிக்கு தாண்டி வீட்டுக்குள்ள வந்தீங்க, யாரையும் நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன், மாப்பிள்ளையே தவிர. ஷியோர்ப்பா. கேட்டுச்சுலடா சொன்னது? கேட்டுச்சு டேடி. 8:59க்கு கேட்டுக்குள்ள குதிச்சிடுறோம், கவலைப்படாதீங்க. அந்த பயம் இருக்கணும். மாப்பிள்ள பார்த்து போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க மாமா. சரி, அப்ப கிளம்பலாமா? அப்பா போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து டிரைவ் பண்ணு. என்ன? ஷூர்ப்பா. பாய்ப்பா. பை டேடி. பாய். முகரைய பாரு, நல்லா இதுல கண்ணாடி வேற அவனுக்கு. பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கரீனா கிட்டயும் போய் காட்டுவோம், ஒப்பீனியன் கேட்கலாம். எப்படி அவுட்ஃபிட்? ஓகேவா? அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்குடி. தேங்க்யூ ஸோ மச். சௌமியா வாச்சு பின் எப்படி இருப்பேன்? ஆனா என்ன ஆனா இல்லை, நார்மலாக பார்ட்டிக்கு போயிட்டு சும்மா ட்ரிங்க் பண்ணிட்டு வரதுன்னா ஓகே. நீ சந்தோஷ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண போகிற. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் கடுப்பாகி உன்னை அரைஞ்சி நீ கீழே விழுந்து இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ நான் அடி தான் வாங்க போகிறேன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா நீ? வாய்ப்பு இருக்குல்ல. சரி ஓகே தென் வெயிட் பண்ணு, வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். இந்த ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கெல்லாம் இவ அசரவே மாட்டாப்பா. இதே எப்படி இருக்கு? அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையடி. என்ன வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிற? இதில் நான் பார்க்க கியூட்டா இல்லை? இப்படி கியூட்டான ஒரு பொண்ணு சந்தோஷம் பண்ணிட்டு போய் நின்று அவனுக்கு பிடிச்சிடாது? அப்படியே அள்ளி தூக்கி கொஞ்சம் மாட்டா என்ன? அள்ளி தூக்கி கொஞ்சத்துக்கு நீ என்ன குழந்தையாடி? போ, வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அது சரி நீ வெயிட் பண்ணு. என்ன ட்ரெஸ் போடணும்னு யோசிச்சுட்டேன், போட்டுட்டு வரேன். இப்போ என்ன போட்டுட்டு வர போறாளோ? ஆனால் சௌமியா மாதிரி பொண்ணுங்கள்லாம் உலகத்தில் இருப்பாங்களான்னே தெரியல. ஒரு பையன் வேணான்னு காரி துப்பாத குறையா துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இது போய் நின்றுக்கிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போதோ? ஹாய், இது எப்படி இருக்கு? மாசிடி சௌமியா, கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி போதும், சும்மா அடி வாங்குவேன் கீழே விழுவேன்னே சொல்லிக்கிட்டு இருக்காது. எனக்கும் பதட்டமாகுதுல்ல. நானே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி நெகட்டிவா பேசி என்னை பயமுறுத்தாத. சரிடி, நான் ஒன்றும் பேசல. அந்த லொக்கேஷன் கரெக்டு தானே? அப்புறம் நம்ம வேற எங்கன்னா போயிட்டு போறோம்டி. அதெல்லாம் கரெக்டான லொக்கேஷன் தான்டி. விக்கி 2 முறை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொன்னான். சரியா? வா போலாம். இன்னைக்கு என்ன சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோ? வா. சம்பவம் நடக்கும் தான், ஆனா செய்ய போறது சௌமியா, புரியுதா? நான் இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணலான் இருக்கேன். புரியல, என்ன பண்ண போற? அதான்டி சந்தோஷுக்கு கிஸ் கொடுக்க போறேன். அதைத்தான் நீ ஏற்கனவே 2 முறை அவனுக்கு கொடுத்துருக்கிய. அப்புறம் என்ன இதுல புதுசா பண்றதுக்கு இருக்கு? அங்கதான்டி விஷயமே இருக்கு. 2 முறை கன்னத்துல தானே கொடுத்தேன். கொடுக்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான்டி லிப் கிஸ். இன்னைக்கு அதை தான் கொடுக்க போறேன். ஐயோ, விலங்கத்தை விலைக்கு வாங்கிட்டு வருவா போல இருக்கு. ஏன்டி இவ்வளவு ஷாக் ஆகுற? ஒன்னும் இல்லை சௌமியா, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம பாட்டிக்கு நீ மட்டும் போயிட்டு வாங்க. அது எப்படி கரீனா? சம்பவம் செய்யறப்ப கூட நீ இருக்கணும்ல, போட்டோ எடுக்கணும்ல, நந்தினிக்கு சென்ட் பண்ணணும்ல. ஏற்கனவே பிரிஞ்சிருக்கவங்க அப்பதானே ஒரேடியே பிரிஞ்சு போவாங்க. ஸோ கூட வர. அப்படி இல்லைன்னு வெய்யி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா. வேணாண்டி, எனக்கு அவன் வேணும்டி. அதுக்காக நான் இதையெல்லாம் பண்ணதாண்டி செய்யணும். சரியா? ஸோ வாயை முடிக்கிட்டு வா என் கூட, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
இந்த பசங்களோட சேர்ந்து கத்தி கத்தி விளையாண்டதுல தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. நல்ல வேளை அம்மா இல்லை, இல்லைன்னா கேவலமாக திட்டிருக்கோம் பெருமூச்சு விட்டதுக்கு. ஆனால் என்ன மட்டும் திட்டுறாங்க. சந்தோஷம் எத்தனை முறை அப்படி பண்ணியிருக்காரு. என் ராகுல் பண்ணுவான், என் மனோஜ் அண்ணன் கூட பெருமூச்சு விடுவார். சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவே பண்ணுவார். அவர் பண்ணும்போது நல்லாவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்ளோஸாக இருக்கப்போ அந்த மாதிரி பண்ணுவார். எதுவும் பதில் சொல்ல தெரியலனாலும் அப்படி பண்ணுவார். நான் ஒன்றும் உன்னை தொட்டதுக்கெல்லாம் திட்டுற ஆள் இல்லை நந்தினி. என்னோட ஃபீலிங் ஹர்ட் ஆகும்போது தான் நான் உன்னை திட்டுறேனே. எனக்கு கஷ்டமாக இருக்குடி இதெல்லாம். சாரி சந்தோஷ், நான் இவ்வளோலாம் யோசிக்கல. அதானே பார்த்தேன். யோசிச்சிருந்தா தான் நீ புத்திசாலி இருந்திருப்பிய. நான் முட்டாளாவே இருந்துட்டு போகிறேன் போங்க. சிரிக்காதீங்கண்ணா. சரி சரி, சொல்ல சொல்ல சிரிக்கிறாரு பாரா. சிரிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே என் செல்லக்குட்டி. என்ன, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சந்தோஷ். ம் நீங்கள் ஊரில் இருந்து அன்றைக்கி கிளம்புறப்ப உங்கள் ஷர்ட்டை கொடுத்துட்டு போனீங்கல்ல. ஆமாம். டெய்லி நைட்டு நான் உங்கள் ஷர்ட்டை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்கியிருக்கேன் தெரியுமா. ம் என்ன எல்லாத்துக்கும் ஊன் கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல, அதான். இருக்கும் உங்களுக்கு. சரி, நீங்கள் என்னோட ஷாலை வாங்கிட்டு போனீங்களே, நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணீங்க. நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்குனீங்களோ. நான் அதெல்லாம் பண்ணல. என்னோட கபோர்டில் வச்சிருக்கேன் அந்த ஷாலு. நான் உன்னை எப்பெல்லாம் மிஸ் பண்ணுறனோ அந்த ஷால் எடுத்து ஒரு ஸ்மெல், அவ்வளோதான். அடிக்கடி ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு என் ஷாலை கொடுத்தேன். அதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குவீங்க, இல்லை அப்படியே உங்கள் தோல் மேலே போட்டுப்பீங்கன்னு தான் நான் கொடுத்தேன். இவர் இருக்கிறாரே இவரு, சாய். யோ இப்படின்னா நீ என்ன சொல்லல சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும். என்ன அதான் நீ சாரி கேட்டுட்டல. அது சரி. என்ன அது சரி? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பறந்த மனசுங்க. ஏம்மா நந்தினி, பாரந்த பொண்ண அது பாட்டில் தண்ணி ஊற்றி நிற்குது. நந்தினியே நந்தினியே, என்னப்பா சுயநினைவோட தான் இருக்கிறியா நீ? என்ன வேலை பண்ணின்னு இருக்கிற நீ? நான் என்னப்பா பண்ணேன்? உன் கையில் என்னம்மா வச்சிருக்கிறா? ஐயோ, இதெல்லாம் நல்லா இல்லைம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு கவனக்குறைவாலாம் இருக்கக்கூடாதுமா. என்ன பழக்கம் இது உனக்கு? அது தப்பு தான். நான் இன்னொரு தடவை பார்த்து இருக்கேன்ப்பா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி உள்ள போனி. ஏ நில்லுடி. என்னம்மா? உடம்பு எதனா முடியலையா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி போ. நீ எதுக்குடி இப்போ உடம்பு சரியில்லையான்னு கேட்டா அவகிட்ட? அதுல என்ன இருக்குதுங்க? இவ்வளோ நேரம் குழந்தைங்களோட ஆட்டம் போட்டு இந்த பொண்ணுக்கு திடீர்னு எப்படி உடம்பு சரியில்லாமல் போவோம்? அது கவனத்தை எங்கேயோ சதற விட்டுருக்குது. அது என்னன்னு கேட்பியா? அது விட்டுட்டு உடம்பு சரியில்லையா அது இதுன்னு கேட்குற. என்னடி அம்மா வர பண்ணியே? வா, அவகிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டு வாங்க. என்னத்த போய் கேட்டு வாங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, அது வயசு பொண்ணு. அது யோசனை பல யோசனை இருக்கும் அதுக்குன்னு போயிட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் நம்ம? ரொம்ப நல்லா பேசுறியே நீ. இப்போ ஜக்கு தண்ணியை ஊற்றுனவன் நாளைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எங்கன்னா வெளியே போயிட்டானா, இல்லை கதவை பூட்டாமல் எங்கன்னா வெளியே போயிட்டானா என்ன பண்ணுவ? இதே மாதிரி அமைதியாக பேசுவியா நீ அவகிட்ட? ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிக்கின்னு இருக்கிறீங்க? பின்ன அவ்வளோ தண்ணியை கீழே ஊற்றிக்கின்னு அது பாட்டு நின்று நிற்குது. இதில் இன்னும் வேற தண்ணியை ஊற்றி நிற்குது. நான் சொல்லிக்கினே இருந்தேன், ஏம்மா நந்தினியா என்னம்மா பண்ணுறேன்னு காதலே ஓய்லேடி. எதுக்கு அந்த அளவுக்கு யோசனை பலமாக இருக்குது போல. அதுக்கு இது பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் பொண்ணு இன்னும் சந்தோஷம் தான் நினச்சின்னு இருக்கிறான்னா அதெல்லாம் அப்படியே அடியோட மறந்துட்டு மாற்றிக்க சொல்லு. ஏன்னா நான் மாப்பிள்ளை வெளியே தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது உன் பொண்ணுக்கிட்ட தெளிவாக போய் சொல்லு. ஏங்க என்னங்க நீங்கள் இப்படியே பேசின்னு இருக்கிறீங்க? சத்தியத்துக்கும் நீங்கள் வெளியில தான் மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா நந்தினிக்கு? அதெல்லாம் நான் உண்மையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷம் மேலே நம்பிக்கை இல்லடி. அவன் நம்ம பொண்ணை விட்டு போயிட்டான். அன்றைக்கி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டான். என்னால் அது ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி 2வது முறை பண்ணிட்டான் அவன். எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணாண்டி. தைரியசாலியாக தாண்டி இருக்கணும் என் பொண்ணை கட்டுறவன். ஏன்னா என் பொண்ணுக்கு முன்கோபம் அதிகம். அது சண்டை போடுதுங்கிறதுக்காக உடனே விட்டு போயிடுவானா? அப்படிப்பட்டவன் சரிப்பட்டு வர மாட்டான்டி. நாளை பின்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணு பொட்டி தூக்கி இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே அவமானம். அது சரிப்பட்டு வராது. அது சரிப்பட்டே வராது. அதுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் வெளியே மாப்பிள்ளை பார்க்குறது தான் நல்லது. நான் இந்த விஷயத்தில் உறுதியாக தான் இருக்கேன். டேய் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. இதுக்கு மேலே குடிக்காதீங்கடா யாரும். லாஸ்ட் ரவுண்டு கம்மலா 10 முறை சொல்லிட்டேன் மச்சான் லாஸ்ட் ரவுண்டுன்னு. ஆனால் யாரும் நிறுத்தவே மாட்டீங்களே. டேய் இப்படியே போனால் நல்லா இருக்காதுடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் நல்லா இருக்காது? அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணா ஒரு வாய் குச்சி பாய்க்கிறீங்களா? ஆமாம் இந்த குடி. நான் வேணா உனக்கு குடி பாய்ச்சி விடுவாடா. ரொம்ப கேவலமாக பேசுறீங்கடா. டேய் என்னடா ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கா? நல்லா குடிக்கார பையில கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன இவன் எதையும் குடிக்காம நம்ம உசுரை வாங்குறான். ஒரு வாய் குடினாலும் கேட்க மாட்டேங்கிறான். நம்மள அவமானப்படுத்துறான்டா. டே கமலா, ஏன்டா இப்படி என்ன அசிங்கப்படுத்துற? டே இப்படியாடா நான் உன்னை வளர்த்தேன். நீ வளர்த்தியா? செருப்பு கழட்டி இல்லை ஷூவை கழட்டி அடிப்போம் மச்சான். அடிடா, யாரு வேணாண்ணா ப்ரோ. என்னடா செல்லம், அங்கே ஒரு லேடிஸ் பொண்ணு உங்களை பார்க்குது. லேடிஸ் பொண்ணா? டே பொண்ணுனாலே லேடிஸ் தானடா. நீ எத்தனை ரவுண்டுடா போன? 1 2 3 8 7 5 9
12. என்னடா இந்த பையனுக்கு 1 2 3 கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. ச்சீ, டேய் சந்தோஷ, என்னடா தம்பியை வளர்த்து வச்சுக்கிறேன் நீ? 1 2 3 கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான். ஒன்னு யாரு 1 2 3 கேட்க சொன்னா ஏபிசிடி கேள்வி சொல்லுவேன் என் தம்பி அழகா. அப்படியா? சரி டேய், ஏபிசிடி சொல்றா. ஏபிசிடி. என்னப்பா எல்லாம் சிரிக்கிறீங்க? நீங்க தானே ஏபிசிடி சொல்ல சொன்னீங்க. ஏபிசிடி சொல்ல சொன்னா ஏல ஆரம்பிச்சு அக்குள்ள முடிக்கணும். நீ என்னடானா ஏபிசிடின்னு முடிச்சுட்டா அக்கு யாரு சொல்லுவா? ஐயோ இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஆரம்பிச்சு உயிரெழுத்துல முடிக்கிறானே. டே குணம், ஏபிசிடி ஜெட்ல தானடா முடியும் லூசு பையிலே. இதாண்டா அக்குல முடியும். டே இது கூடவா ஏதாவது தெரியாது உனக்கு? ஐயோ டே இதுக்கு மேல யாரும் பேசாதீங்கடா, வாயை திறந்து. யாருன்னா கேட்டா சிரிச்சிட போறாங்க. சிரிக்கிட்டான், அதுல என்ன இருக்குதுப்பா? உடம்புக்கு நல்லது தானே சிரிச்சா, குடிச்சா தானே தப்பு, சிரிச்சா தப்பு இல்லையா? அப்படி சொல்லுங்கண்ணா. ஆனா அங்க பாருங்கண்ணா, உங்களை அந்த லேடிஸ் பொண்ணு பாக்குது. இருடா நீ ஒரு நிமிஷம், நான் பாத்துக்கிறேன் அது அப்புறமா. டேய் கமலையா, இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னி, அது என்னது? ஏல ஆரம்பிச்சு ஜெட்ல தான் முடியணும், நீ ஏல ஆரம்பிச்சு அக்குல முடியணும்னு தமிழோட உயிரெழுத்த சொன்னல, அதைத்தான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டேன். டேய் கமலா, லூஸ் மாதிரி பேசாதடா. நானே குடிச்சிட்டு தெளிவா தான் வளர்றேன், நீ ஏன்டா குடிக்காம வளரினுக்கிறா? அக்கு எப்பட்றா உயிர் எழுத்தாவும்? டேய் ஆல்பபெட்டு ஏ கரெக்ட் தான், ஆனா அக்கு ஆயுத எழுத்துடா. ஆல இருந்து அவ்வ வரைக்கும் தான் உயிர் எழுத்து. அக்கு ஆயுத எழுத்து. இது கூட தெரியல. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு. குடிச்சது போதும், ஏந்து வாடா. கோவம் வருது பேர் அவன் மேல குறை சொன்னான். அண்ணா அந்த லேடிஸ் பொண்ணு உன்னை பாக்குதுண்ணா. எங்கடா இருக்குது? அதை பாருங்க, நல்ல ஷார்ட் அட்ரஸ் போட்டுனுக்குறாளே அவதான் உங்களை பார்த்து நேக்குறோம். வேற லெவல் இருக்குதேடா. கர்லிங்காரு ஷார்ட் ட்ரெஸ். ஐயோ பொண்ணு அள்ளுறாளே. டேய் என்னடா சரகடிக்குது அந்த பொண்ணு? இதே பப்புக்கு வந்தா பாலா குடிப்பாங்க ஆக்கு. டைமிங் காமெடி மட்டமா பண்றீங்கடா. குணம் அப்படியெல்லாம் இந்த பொண்ணை பார்க்காதடா. ஏன் பார்க்க கூடாது? அவ கொடுத்தா இவரை பாக்குற, நான் கொடுத்தா அவளை பாக்குறேன். என்ன இப்போ? அதுன்னு யாரு வேணாலும் பார்க்கலாம். இந்த மனு நீயும் பாடுறா. டேய் சந்தோஷ, கண்ணாடிய நீயும் பாரு. நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் ஒன்லி நந்தினியை மட்டும்தான் பார்ப்பேன். அவ இப்போ கூட இந்த கிளாஸுக்குள்ள உட்காந்து இருந்தா, எங்கேயோ குதிச்சு போனாலே. ஐயோ எங்கடையோ ஓடுறா. நான் வந்து மறுபடியும் டம்ளருக்குள்ள உட்காரு. அம்மா முடியலடா சாமி. ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு இவனுங்களோட. டேய் அந்த பொண்ணு பார்த்தது போதும்டா, ஏந்து வாங்கடா போலாம். ஐயோ உங்க எல்லாரையும் நான் தான் இன்னைக்கு கூட்டிட்டு போனோம் போல இருக்கே. ஐயோ பழம்பின்னே இருக்காதையா, சும்மா இரு கொஞ்ச நேரம், போயிடலாம். என்ன டேகுண்ணா, அந்த பொண்ணு உன்னை பாக்குதாடா? பாக்குறாடா, வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. ஐயோ கருப்பனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. டே கருப்பா, அப்ப நீ என்ன பண்ணு, அவகிட்ட போயிட்டு டேட்டிங்க்கு கூப்பிடு. அவ கூட சேர்ந்து அப்படியே அங்கே போயிடு. டேட்டிங்கா? ஐயோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன்? அவன் சித்ராவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சித்ராவோட வாழ்க்கை? சித்ரா கூட நான் எப்படா வாழ்ந்தேன்? அதானே, அது லவ் தானே, கல்யாணம் ஆகலையே. யூ கோ மச்சா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஹிட் ஆன் ஹர். போ மனோஜ். வேணாம் மனோஜ், அதெல்லாம். டே குணம் சொன்ன கேள்றா. இருடா சும்மா தானே போய் பேசிட்டு வந்துடுறேன். இரு. கடவுளே என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே இவன். ப்ரோ இன்னும் 2 அடி தான் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிடலாம். போங்க. சரிடா, நீங்களாம் ஓடக்கூடாது, இங்கே இருக்கணும் சரியா? நீ போயிட்டு வா ப்ரோ. ப்ராமிஸா நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஆமாண்டா, நானும் போக மாட்டேன். பிங்கி ப்ராமிஸ். அப்போ ஓகே, பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டா நீங்கள் அதை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி நான் அப்போ போயிட்டு வரேன். குணா ஒரு அடி எடுத்து வச்சுன்னு பல்லெல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவேன். எதுக்குடா அந்த மாதிரி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுகிட்டலாம் நீ ஒன்றும் பேச தவிர ஒழுங்கு மாதிரி என் கூட வா. டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? நான் அந்த பொண்ணுகிட்ட பேச தாண்டா போகிறேன். என்ன நான் போய் அது கூட கொடுத்தனுமா நட்ட போகிறேன்? சிரிக்காதீங்கடா, கோவமா வருது எனக்கு. துபரு நீங்க எல்லாருமே குடிச்சிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிப்பா நீ கோவப்படாத. பட் நீ கோவப்படும் போது கூட கியூட்டா இருக்கு கமல். ஹாய். குணா மாட்டினான்டா. ஹாய். டேய் வர பரியா இல்லையா இப்போ? நீ போ மச்சான், நான் பேசிட்டு வரேன். ஹாய். எக்கடாவது கெட்டு போடா நாயே. சி, எங்க ப்ரோ போறீங்க? வெளியே இருக்கண்டா, இந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நீங்க குடிச்சு முடிச்சிட்டு சொல்லுங்க, உங்க எல்லாரும் வீட்டுல எடுத்துட்டு போய் தள்ளுறேன். வாட் இஸ் யுவர் நேம் பாப்பா? Do I look like a papa to you? என்னது? என்னை பார்த்தா பாப்பா மாதிரி தெரியுதான்னு கேட்டேன். பார்த்தா தெரிலதா, இருந்தாலும் சின்ன ட்ரெஸ் போட்டிருக்கல அதான் பாப்பான்னு சொல்லிட்டு. ஐயோ பேச்ச பாத்தீங்களா மனோஜ் ப்ரோ? பார்த்தேன். அடி வாங்க போறான்டா அவன். அடி வாங்க போறான். ஓடி இல்லாமா? பிங்கி ப்ராமிஸ் பண்ணா ஓடக்கூடாது. இருடா அமைதியா.
நீங்க ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க. தேங்க்யூம்மா, எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? என்ன கிடைக்குமான்னு கேட்குற? இவ்வளோ அழகான ஃபிகர் நீ, உங்ககிட்ட என் நம்பர் தர மாட்டேன்னா என் வீட்டு அட்ரஸ், ரேஷன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பர்னு எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரியா? உட்காந்து நோட் பண்ணிக்கோ. என்னடி இது சும்மா போய் பேச சொன்னா ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேங்கிறாரு. இது சரிப்பட்டு வராது. நான் இப்பயே சித்ராக்கு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் அனுப்ப போறேன். உன்னை மாட்டி விட்றேன் இரு. பண்ணுடா, அப்படி பண்ணதாண்டா நீ ஒரு ஆம்பளை. இதோ பண்றேன் பாரு. நீ என்னப்பா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க, அதுவும் தனியா? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன பார்க்கணும்னு வந்தியா? ஏன்? அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கேன்னு எப்படி உனக்கு தெரியும்? உங்க கூட ராகுல்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல. புரிஞ்சு போச்சு, அவன் தான் சொல்லியிருப்பான். சரி, இந்த நைட்ல எதுக்குப்பா நீ என்ன பார்க்க வந்த? காலையில சொல்லியிருந்தா நானே வந்து மீட் பண்ணிருப்பேன்லங்கண்ணா. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. ஒரு விஷயமும் இல்ல கமல், ஜஸ்ட் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன சொல்ற? சும்மா பார்த்துட்டு போறதுக்காக வந்தா இவ்வளவு தூரம்? ஏன் பார்க்க வரக்கூடாதா என்ன? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பார்க்க கூடாதா? இல்ல, எதுக்கு தேவையில்லாம நைட்ல? சேஃபா இருக்காது இல்ல, அதான். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்துட்டேன். நீங்கள் என் சேஃப்டியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்து தான் காரில் வந்திருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். ஆஹா, நீயா கார் ஓட்டுன? நான் தான் ஓட்டினேன். பாரு, லைசன்ஸ்லாம் இருக்கா உங்ககிட்ட? லைசன்ஸ் இருந்தால் தானே கார் ஓட்ட முடியும். அதுவும் சரிதான். சரி, வரீங்களா? ஒரு டிரைவ் போகலாம். ஐயோ, அதெல்லாம் வேணாமா. ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் என்ன உங்களை என் கூட டேட்டிங் வாங்கன்னு சொன்னேன்? டிரைவ் போகலான்னு தானே சொன்னேன். எதுவா இருந்தா என்ன, நைட் டைம் ஆயிடுச்சு, வேணாம். அப்போ டே டைம் கூப்பிட்டா வருவீங்களா? அது தரா ப்ளீஸ், வேணாண்ணா. எனக்காக வர மாட்டீங்களா? தரா சொன்ன புரிஞ்சுக்கோ. ஏன்? சரி, இட்ஸ் ஓகே கமல், நான் போகிறேன். நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதுவும் என் டேடி என்னை எவ்வளோ திட்டினார் தெரியுமா, நைட் டைமில் வெளியே போகாதன்னு. இருந்தாலும் ராகுல் அங்கே இருக்கான்ப்பா, நான் ராகுலை பார்க்க தான் போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். சரி, இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். பாய். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத தாரா. உள்ள வேற 4 பேர் குடிச்சிட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்கள நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வந்தோம், சந்தோஷோட காரில் தான் வந்தோம். இப்போ நான் தான் அவனுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணும். சரியா? நீ பார்த்து வீட்டுக்கு போ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரியா? போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு. சரி, இட்ஸ் ஓகே கமல், பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்காக என் கூட நைட் டிரைவ் வாங்க. சரியா? ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கமல், அண்ட் பை த வே யூ லுக் ஸோ கிரேட் டுடே. தேங்க்ஸ்மா. நீ கிளம்பு, டைம் ஆகுது. பாய். சோபா, இந்த பொண்ணுக்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள மனசெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆகுது? ஸ்ட்ராங்கா இருடா கமலே. இவ்வளோ நேரம் வெளியே இருந்த தாரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் உள்ள போறேன். உள்ள போனா தான் தெரியும் அவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. சரிங்க கமல். ஆமா, தாரா எப்படி அங்க? அது அவ என்ன பார்க்கறதுக்காக வந்தா. பாருடா. சரி சரி. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒன்றும் நினைக்கலையே. அப்ப ஏன் அப்படி சொன்ன? இதோ பாரா, நான் என்ன சொன்னா, பாடுறான்னு தானே சொன்னா. அதுல என்ன இருக்கு இப்ப? அதுல என்ன நீங்க கண்டுபிடிச்சிங்க? சர்காஸ்டிக்கா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இருக்கும் இருக்கும், உங்களுக்குள்ள எதனா இருந்ததுன்னா அது அப்படிதான் இருக்கும். நந்தினி. என்ன நந்தினி, உண்மைதானே? சரி விடுங்க, உங்களுக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னும் உங்க மேல இருக்கு தானே. அது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதான் பிரச்சனையாவே இருக்கு இப்ப எனக்கு. இதை நீங்க பிரச்சனையா பார்க்காம அவளோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கங்களேன். எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. ரொம்ப தான் பண்றீங்க போங்க. இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு? என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். பெரிய மனசு போங்க. உங்களுக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ இறங்கி வரா. அது எதையுமே ஏத்துக்காத மனசு என்ன மனசோ? அப்படி யாருக்கு தான் அந்த மனசு நீங்க குத்தகைக்கு விட்டுருக்கீங்களோ இல்ல விட போறீங்களோ தெரில. சரி, இந்த டாப்பிக்கை மாத்திக்கலாமா? மாத்துங்க. சரி, நான் மேலே போயிட்டு உனக்கு அப்புறமா அப்டேட் கொடுக்கவா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு போய் என்ன பண்றானுங்கன்னு பாக்குறேன். என்ன பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கானுங்களோ தெரியல. போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். கமல், ஒரு நிமிஷம், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். சொல்லு. அவரை நிறைய குடிக்க வேணான்னு நீங்க சொன்ன மாதிரி சொல்லி நிறுத்திடுங்க. அந்த ஆளு விட்டா குடிச்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கோங்க கொஞ்சம். சரி பார்த்துக்கிறேன். முதல்ல உன் ஆள் இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் போய் பார்க்குறேன், என்ன பார்த்துட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன். சரிங்க கமல், தேங்க்யூ கமல். ஓகேம்மா, பாய். 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வரலன்னா கேட்டை இழுத்து மூடிடுவேன்னு சொன்னேன். ஆனா உன் புள்ளிக்கு எங்கன்னா பயம் இருக்கா பத்தியா? இன்னும் வரல, மணி 9:30 ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொன்னானா பத்தியா? அந்த அளவுக்கு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் போல. பர்மிஷனை கொடுத்து அனுப்பிச்சோம் பாரு. என்ன சொல்லணும்? இன்னொரு தடவை உன் புள்ள எதுக்குன்னா என்கிட்ட வந்து நிக்கட்டும், அப்புறம் இருக்குது அவனுக்கு. உங்களை யார் முதல்ல பர்மிஷன் கொடுத்து அனுப்ப சொன்னது? எனக்கு உங்க மேலதான் கோவமா வருது. புள்ள வீடு விட்டா ஆஃபீஸு, ஆஃபீஸை விட்டா வீடுன்னு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளாக பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி, வெளியே போயிட்டா கொஞ்சம் அவனுக்குமே ரிலாக்ஸாக இருக்குமேன்னு நினச்சேன். அதனால தான் போப்பான்னு சொன்னேன். அதனால தான் பர்மிஷனும் கொடுத்தேன். இல்லைன்னா நான் ஏன் குடிக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் கொடுக்க போகிறேன்? சந்தோஷ் என்கிட்ட கேட்டதே ஒரு மாதிரி இருந்தது. சரி, மாப்பிள்ளையும் இருந்தார், அப்புறம் ராகுலும் இருந்தான். எல்லாம் போயிட்டு வரும்னு கேட்டானுங்க. சரின்னு அனுப்பி வச்சேன். தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் என்னடி பண்ணுறது? இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டானுங்க எவனும். அப்பா, என்னம்மா? நான்
கமலுக்கு ஃபோன் பண்ணப்பா, எல்லாரும் கிளம்பிடுவாங்களாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டியா? எப்படியோ ஒரு 1 ஹவருக்குள்ள வந்துருவாங்கம்மா. இன்னும் 1 ஹவர்னா 10:11 ஆயிடாது? ஆமாங்க, கண்டிப்பா ஆகும். அப்ப 9 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும்னு சொன்னா என் பேச்சுக்கு என்ன மரியாதை? நீ என்ன பண்ணு, கேட்டை இழுத்து மூடு, யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாப்பிள்ளை வேணா அவங்க அக்கா வீட்டுல போய் படுத்து தூங்கட்டும், சரியா? மத்த 2 பேரும் கேட்லயே கிடக்கட்டும், ரோட்லயே கிடக்கட்டும். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க? எங்க பசங்க குடிச்சிருக்குங்க வேற. அர்ச்சனா வீட்லயும் போய் தங்க வைக்க முடியாது அவனுங்களா? என்னங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வீட்டுல அவனுங்க 2 பேருக்கும் இடம் கிடையாது. நீ கேட்டை மூடு. என்னம்மா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னம்மா நீ என்ன கேட்டா? உங்களே யாரு குடிக்கிறதுக்கு அனுப்ப சொன்னதே? சாத்தானே, நான் எங்கடி அனுப்புனேன்? உங்க அப்பா தானே அனுப்புனாரு. சும்மா சும்மா என்ன திட்டு. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுடி. நீ என்ன பண்றேன்னா 10 நிமிஷம் கழிச்சு அப்பா ரூமுக்கு போய் கேட்டை பூட்டிட்டேன், நம்ம தூங்கிடுவோம்னு சொல்லி அப்பாவை தூங்க வச்சிரு. சரியா? நான் இங்கேயே உட்காந்துருந்து கேட்டை திறந்து விட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட்டுறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா கத்துவாருடி. தெரிஞ்சா தானேம்மா, அப்பா தூங்கினா காலைல தானே ஏந்து பாரு. அப்புறம் என்ன? அடியே காலையில அவர் ஏந்து வந்து பார்த்து ராகுல சந்தோஷம் இங்க இருக்கிறாங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டாரா? அதுக்கு கம்பெனி பொறுப்பே இருக்காதுமா. அவங்க திட்டு வாங்கினா திட்டு வாங்கி போட்டான். அடியே லூசு, அவங்கள யாரு உள்ள விட்டதுன்னு கேட்டு நம்மள தானடி திட்டுவாரு. ஓ அப்படி வரியா? சரி, அதுக்கும் ஐடியா இருக்குதுமா. என்ன ஐடியாடி? நான் காலையில வாஷல்ல பெருக்கிறதுக்காக கேட்டை திறந்தேன். அப்ப குடிகார பசங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிடுவோம். அடாடா, என் பொண்ணு அறிவுன்னா அறிவுமா. சரிடி, அப்படியே சொல்லிடலாம். தேங்க்யூ மாதாஜி. அம்மா, நான் அந்த பழம் எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கோ, ஆனா ஒண்ணுதான் எடுக்கணும். ஒரு சீப்பு பழம் சாப்பிடுற ஆள ஒரே ஒரு பழம் சாப்பிடுங்கிற பத்தியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாதாஜி. இந்த பழத்தை எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். நீ மட்டும் என்ன சாப்பிட உள்ள இந்த பிளான் எல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். குட்டி சத்தம் புத்தி காட்டுறல நீ. சரி, தின்னு தொலை, நான் உள்ள போறேன். ஜாலி. சௌமியா, கரெக்டா தெரியுமாடி? இந்த பப்பு தானா இல்ல வேற எங்கனாவா? கரெக்டான ஸ்பாட் தான். சரியா? அமைதியா வா, மேல போவோம். சரி வா போலாம். ஆனா ரொம்ப குடிச்சிடாதன்னு, கண்ட்ரோல்டா இரு. அதெல்லாம் தெரியும், வா போவோம். இன்னைக்கு சம்பவத்தை பண்ணாம விட மாட்டேன்.